இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 6 டிஃப்ரெண்ட் பிரேஸ்லெட் பேங்கிள்ஸ் மேக்கிங் வீடியோவோட சேர்த்து நம்ம மேக் பண்ணுற ப்ராடக்ட்ஸில் நீட் ஃபினிஷிங்க்கு தேவையான சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2/6 சைஸில் 4 கட் பேங்கிள்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு தேவையான சில்க் த்ரெட் அண்ட் பெண்டன்ட் இல்லைனா சார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பதிலாக நம்ம கிளிப் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் பெல் பிராண்ட் சில்க் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேங்க. ஷேட் நம்பர் 76. இந்த கவரை ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்பூல்குள்ளேயே சேஃபாக வச்சுக்கலாம். அப்படின்னா தான் சப்போஸ் நம்மளுக்கு பின் நாட்களில் இந்த ஷேட் கலர் த்ரெட் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பேப்பரை பார்த்து நம்ம ஷேட் நம்பர் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவோட இன் பிட்வீனில் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம் பேட் எடுத்து அதோட 2 பக்கமும் இந்த மாதிரி செல்லோ டேப் ஒட்டி வச்சுக்கலாம். அப்படின்னா தான் நம்ம நூல் சுற்றும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஈஸியாக சுற்ற முடியும். நெக்ஸ்ட் இந்த நூல்கண்டை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். அப்படின்னா தான் நம்ம நூல் சுற்றும் போது இந்த நூல்கண்டு உருண்டு கீழே விழாமல் இருக்கும். இப்போது நூல் சுற்ற ஆரம்பிக்கலாம். நூலோட ஒரு எண்டை இந்த மாதிரி தம் ஃபிங்கர் வச்சு டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சுற்றிட்டு நம்ம ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். அகெயின் இன்னொரு தடவை சுற்றி வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்படியே ஒவ்வொரு தடவையும் சுற்றிட்டு அழகாக வரிசையாக ஓவர்லாப் ஆகாமல் நூலை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரணும். நான் இப்போது 28 கவுண்ட் சுற்றிருக்கிறேன். இப்போது இதை கட் பண்ணிடலாம். இதில் எந்த சிக்கலும் இல்லாமல் நல்லா நீவி விட்டுட்டு இந்த வேஸ்ட் நூலை கீழே போட்டுடலாம். அடுத்தது இந்த நூல்கண்டை நம்ம அப்படியே வச்சிட்டோம்னா நூல் பிரிஞ்சு வந்து ரொம்ப சிக்கலாயிடும். ஸோ இந்த நூலோட எண்டில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சிட்டோம்னா நூல் பிரியாது. ஸோ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி செக்கிங்காக லாஸ்ட் 10 டேஸாக இந்த செயின் போட்டுட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை யூஸ் பண்ணி குவாலிட்டியை செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறதுல குவாலிட்டி செக்கிங் ரொம்ப முக்கியம். இப்போ த்ரெட்டை நல்லா நீவி விட்டுட்டு ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபெவிக்ரில் க்ளூ எடுத்து அப்ளை பண்ண போகிறேங்க. இதில் 2 டைப் க்ளூ இருக்குது. ஒன்று பிங்க் கலர், இன்னொன்று ப்ளூ கலர். இதில் இந்த ப்ளூ கலர் க்ளூ ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகிடும். இதிலே எழுதியிருக்கு பாருங்களேன், ஃபாஸ்ட் ட்ரையிங்னு. பிங்க் கலர் ஃபெவிக்ரில் க்ளூ ட்ரை ஆக லேட் ஆகும். எண்டில் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணிக்கலாம். இதோட எண்டை ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளூ யூஸ் பண்ணினதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம ஹேண்ட்ஸை ஒரு ஈரமான துணி வச்சு தொடச்சிக்கணும். நீட் ஃபினிஷிங்க்கு இதுவும் ஒரு டிப்ஸ் தான், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பேங்கிளில் ரேப் பண்ண போகிறோம். இந்த பிரேஸ்லெட் பேங்கிள்ஸ்க்கு நான் எடுத்திருக்கிறது 2/6 சைஸில் 4 கட் பேங்கிள்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி த்ரெட்டை பேங்கிள்ஸில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். த்ரெட்டை பேங்கிள்ஸில் ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா க்ளூவை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் ரேப்பிங் நீட்டாக அழகாக இருக்கும். அப்படியே நம்ம கையிலையும் ஏதாவது க்ளூ ஒட்டியிருந்தா அதையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. த்ரெட்டை பேங்கிள்ஸில் ஒட்டினதுக்கப்புறம் 1 மினிட் ட்ரை ஆக விட்டுறலாம். இதே மாதிரி 6 பேங்கிள்ஸ்லையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நம்ம ரேப் பண்ண ஆரம்பிக்கலாம். வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி ஒவ்வொரு தடவை சுற்றும் போதும் நல்லா நீவி விட்டு சுற்றணும். அப்படின்னா தான் நீட் ரேப்பிங் கிடைக்கும். ஸ்பார்க்கிள் நெஸ்ட் கிரியேஷனுங்கிற நம்ம சேனலில் வர்ற வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. நம்மளோட ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸில் நீட் ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்கு மிக முக்கியமான டிப்ஸ் என்னன்னு தெரியுமா? ஒரு இயர்பட்ஸும் ஈரமான துணியும் தான். நம்ம எப்போவுமே ஒர்க் பண்ணாலும் இது 2ஐயும் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற க்ளூவை அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். பேங்கிளில் த்ரெட்டை ரேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ரிமைனிங் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பேங்கிள்ஸையும் ரேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது ஒரு OHB ஷீட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பெண்டன்ட் விநாயகர் பெண்டன்ட். இது விநாயகர் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி கை சிம்பிள் இருக்குது. பிங்க் கலரில் பீகாக் டிசைனும் இருக்குது. இந்த பெண்டன்ட் வச்சு தான் ஃபஸ்ட்டு டிசைன் க்ரியேட் பண்ணலாம். 2 சைடும் ரிங் மாதிரி இருக்குல்ல, இதில் B7000 க்ளூ அப்ளை பண்ணி
3x3 ரவுண்டு குந்தன் கோல்டன் கலர் ஒட்டி எடுத்துக்கிறேன். OHB ஷீட்டில் கொஞ்சமாக B7000 க்ளூ அப்ளை பண்ணி இந்த பெண்டன்ட்டை அதில் ஒட்டிட்டு டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபெவிக்ரில் ப்ளூ கலர் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பிங்க் கலர் டைமண்ட் ஷேப் குந்தன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு டிசைன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பெண்டன்ட் கடலில் ஃபிஷ் இருக்கிற மாதிரி இந்த பெண்டன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் மேலே இருக்கிற இந்த ரிங்கை கட் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதையும் ப்ராப்பராக கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு டிசைன் மாதிரியே OHB ஷீட்டில் B7000 க்ளூ அப்ளை பண்ணி இந்த பெண்டன்ட்டை ஒட்டிட்டு இதை டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த டிசைனுக்கு 6K ஐ ஷேப் ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் அப்புறம் 3x3 ரவுண்டு கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது செகண்ட் டிசைனும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது லக்ஷ்மி பெண்டன்ட் எடுத்துக்கலாம். இதோட பேக் சைடில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு OHB ஷீட்டில் ஒட்டிக்கலாம். இதுக்கு நான் 4x3 ட்ராப் ஷேப் கோல்டன் கலர் குந்தன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஈஸியான ஃப்ளவர் ஷேப் தான் பண்ணியிருக்கிறேங்க. இப்போது தேர்டு டிசைனும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட் டிசைனுக்கு மேட்சிங்கான கலரில் என்கிட்ட இந்த ட்ரையாங்கிள் ஷேப் குந்தன் இருந்திருக்கு. ஆனால் நான் அதை கவனிக்காமல் டார்க் ப்ளூ கலர் குந்தன் யூஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஏன்னா இந்த 6 பிரேஸ்லெட் பேங்கிள்ஸையும் நான் சும்மா புது டிசைன் க்ரியேட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். ஏன்னா இந்த வீக் எனக்கு எந்த ஆர்டர்ஸும் வரல. ஸோ அதனால் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டிசைன் பீகாக் ஃபெதர் பெண்டன்ட். இதுவும் பேக் சைடில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு OHB ஷீட்டில் ஒட்டிக்கலாம். 3x4 ட்ராப் ஷேப்பில் க்ரீன் கலர் கிளாஸ் குந்தன் மேட் ஃபினிஷ் ரெட் கலர் குந்தன் எடுத்துருக்கிறேன். பீகாக் ஃபெதர் டிசைன்ஸும் க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் சாம் தாங்க எடுத்துருக்கேன். இதோட ரிங்கையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் சைடில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு OHB ஷீட்டில் ஒட்டிக்கலாம். 4x4 ஸ்கொயர் மேட் ஃபினிஷ் குந்தன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பவுல் சாம் பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். இதில் ஸ்டார் ஷேப் குந்தன் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியாச்சுங்க. இப்போது 6 டிசைன்ஸும் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைன் கண்டிப்பாக அட்லீஸ்ட் 24 hours ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிசர்ஸ் யூஸ் பண்ணி டிசைன்ஸோட அவுட்டர் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு குட்டி குட்டி கேப்ஸ்லலாம் இந்த மாதிரி கட்டர்ஸ் யூஸ் பண்ணி பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு சின்ன டிப் தாங்க, ரொம்ப பொறுமையாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப்பை ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேங்கிள் மேலே ப்ளூ கலர் ஃபெவிக்ரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டிசைன்ஸை ஒட்டிக்கலாம். ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா இப்போவே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா க்ளூவை இந்த மாதிரி டூத் பிக் வச்சு எடுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கேப்புக்குள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா க்ளூவை இயர்பட்ஸ் வச்சு நம்ம எடுக்க முடியாது. ஆனால் டூத் பிக் வச்சு க்ளீன் பண்ண முடியும். இதே மாதிரி எல்லா பேங்கிள்ஸ்லையும் டிசைன்ஸை ஒட்டி எடுத்துக்கலாம். அகெயின் இந்த டிசைன்ஸையும் 8 hours ட்ரை ஆக விட்டுருங்க. இதுவும் ஒரு டிப் தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை ஆக விட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிசைன் பண்ணும்போது தான் ப்ராடக்ட் நீட் ஃபினிஷிங்கோட அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் கிளாஸ் ஸ்டோன் செயின் தான் எடுத்துருக்கேன். இந்த பேங்கிளில் சுற்றி ஒட்டுறதுக்கு எவ்வளோ லென்த்து வேணும்னு அளந்து எடுத்துக்கலாம். இதே லென்த்தில் இன்னொரு பீஸும் அளந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேங்கிள்ஸில் ப்ளூ கலர் ஃபெவிக்ரில் க்ளூ கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி இந்த கிளாஸ் ஸ்டோன் செயினை ஒட்டிகிட்டே வரணும். இதே மாதிரி இன்னொரு பீஸையும் ஒட்டி எடுத்துக்கலாம். இது பண்ணும்போது எக்ஸ்ட்ரா க்ளூவை அடிக்கடி ஈரமான துணி வச்சு நம்ம கையும் க்ளீன் பண்ணிக்கிட்டே வரணும். அதே மாதிரி பேங்கிள்ஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா க்ளூவையும் டூத் பிக் வச்சோ இல்லைன்னா இயர்பட்ஸ் வச்சோ க்ளீன் பண்ணிடணும். லாஸ்ட்டில் இந்த டிசைனோட 2 எண்ட்லேயும் பிங்க் கலர் ரவுண்டு குந்தன் ஒட்டி ஃபினிஷ் பண்ணிட்டேன். லாஸ்ட் நம்மளோட 6 பிரேஸ்லெட் பேங்கிள்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் அண்ட் ட்ரெண்டி பார்ட்டி வியர் ட்ரெஸ்ஸுக்கு இது மேட்சிங்காக போட்டால் சூப்பராக இருக்குங்க.
ஈச் ₹100 தான். உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி.